அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு அடுத்த 18 நாட்களில் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 22 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை நிறைவாக அள்ளி கிடைப்பதற்கான வாய்ப்பை, முதன்மையான யோகத்தை வித்திடுகிறாருங்க. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது மிக சிறப்பான மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்திற்குள் வருவது பொன்னான நேரமாக அமைவதற்கான யோகத்தை முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண புழக்கம் அதிகரிப்பதோடு பண வரவிற்கான தடைகள் முற்றிலுமாக நீங்கி பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் அகலக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் சிறப்பாக வந்து சேருங்க. குடும்பத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விளங்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கணக்கச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சறுக்கல்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தங்களுடைய வாழ்வில் இருந்து குடும்பம் சார்ந்த பணிகளில் இருந்து முற்றிலும் விலக்குகிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன், ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் புதிதாக நிலம், வீடு, வாகனம், வீட்டுமனை போன்றவை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகி வெற்றிக்கு உரித்தான பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி போன்றவை மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்களை நீக்குவதற்கு உறுதியாக அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் வருகின்ற புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் தவிடுபடியாகும். எதிர்பாராத திடீர் பணவரவும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் தடையில்லாமல் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.